ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீர சேருமையா பந்தீனில் சிறியவராம் ஏங்களிட வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீர சேருமையா பந்தீனில் சிறியவராம் ஏங்களிட நான் இருப்பேன் நடுவிலென்றே நாதனுன் நாமம் நமஸ்கரிக்க தாமதமே தயை பொரிய தற்பரனே நலம் அருள்வார். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீர சேருமையா பந்தீனில் சிறியவராம் ஏங்களிட வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீர. தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத பாட வகுப்பை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் அன்பின் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியிலே போதகராக இருந்து வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நாங்கள் காணும்படியாக எங்களுடைய மனக்கண்களை பிரகாசமடைய செய்து நீதாம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் கற்று தேறி உமது நாமத்தை மைமைப்படுத்தி சாட்சியாக வாழ்ந்து மண்டையில வந்து சேர நீதாம் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். மீட்பரேசுவின் மூலம் எங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் விதமாய் செய்தபடி நாளும் செய்ய போகிறபடி நாள் முறை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாடல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய 452வது பாடலை பாடும். ஆராதனை நாயகன் நீரே என்ற பாடல். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரேசு நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரேசு நீரே. விழி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, எந்தெங்கும் தொழுதிடவே. விழி வெள்ளியே
மாந்தர்கள் போற்றிடும் தெய்வ மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வ மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடவே. முழங்கால் யாவுமே முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆமென் ஆமென். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆமென். முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடவே. ஆமென். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடவே. ஆராதனை நாயகன் நீரே, நீரே நீரே. ஆராதனை வேந்தன் நீரே, நீரே நீரே. ஆராதனை நாயகன் நீரே, நீரே நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடவே. ஆராதனை நாயகன் நீரே, நீரே நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே, நீரே நீரே. ஆராதனை நாயகன் நீரே, நீரே நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆமென். ஆராதனை நாயகன் நீரே. ஆமென் ஆமென். ஆராதனை வேந்தனும் நீரே. ஆமென் ஆமென். ஆராதனை நாயகன் நீரே. ஆமென் ஆமென். ஆராதனை வேந்தனும் நீரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாத்ராகமம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எக்ஸோடஸ் சாப்டர் 3 verse 12. யாத்ராகமம் 3:12. அதற்கு அவர், நான் உன்னுடனே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்திருப்பேன். நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆராதனை செய்வீர்கள், ஆராதனை செய்வீர்கள் என்று சொல்லி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி அவர் அழைத்த அழைப்பு, அதிலே அவர்கள் நிலைத்திருந்த வரையிலும் தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு ஜெயத்தை தந்தருளினார். ஆமென். அல்லேலூயா. ஆராதனை எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் இந்த நாட்களிலே தியானிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். முதல் ஆராதனை எப்படி இருந்தது, இரண்டாவது ஆராதனை
எப்படி இருந்தது என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். அப்பே முதல் ஆராதனை எப்படி இருந்தது? ஆதாமும் தேவனும் மட்டுமே. அமே. இரண்டாவது ஆராதனை 2 பேர் ஆராதித்தார்கள். ஆனால் ஒருவருடைய ஆராதனை அங்கீகரிக்கப்பட்டது, ஒருவருடைய ஆராதனை அங்கீகரிக்கப்படவில்லை. இப்போது நாம் அடுத்ததாய் நாம் ஒன்றை பார்க்கலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 25-26 வாசிப்போம். இன்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவளுக்கு சேத் என்று பெயரிட்டார். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதாம் முதலாவது தேவனோடு இருந்து, அவரோடு அந்த உறவில இருந்து, அவருக்கு கீழ்ப்படைந்து அவர் சொன்னதையெல்லாம் கேட்டு அதன்படி செய்தது முதல் ஆராதனை. அதற்கு பிற்பாடு அவர்கள் கீழ்ப்படியாமற் போன பிற்பாடு நாம் பார்க்கிறோம், அவர்கள் அந்த ஆராதனையை இழந்தார்கள், முதல் ஆராதனையை இழந்தார்கள். அதற்கப்புறம் அவர்கள் எப்படி ஆராதித்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அதற்கு பிற்பாடு ஆதாமுடைய குமாரர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனை ஆராதித்த விதம், பலி செலுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த பலி என்பது அன்றையுடைய ஆராதனையாய் அது இருந்தது. ஆனால் அந்த 2 பேருடைய ஆராதனையிலும் தேவன் ஆபேலுடைய அந்த பலியை மாத்திரம்தான் என்ன செய்தார்? அங்கீகரித்து ஆபேலை ஆசீர்வதித்தார். அதனால் इधर बैठ, इधर बैठ, இங்கிருந்து எங்கேயும் போகக்கூடாது. அதற்கு பிற்பாடு நாம் பார்க்கிறோம், ஆராதனை அவர்கள் இழந்து போனார்கள். அதற்கு பிற்பாடு காயின் சாபத்தை பெற்றுக்கொண்டு, ஏற்கனவே ஆதாம் ஒரு பாவம் செய்ததினாலே சாபத்தை பெற்றுக்கொண்டார். அதற்கு பிற்பாடு காயின் கொலை செய்து 7 பழி சுமரும் என்ற மாதிரி அவன் எங்கு சென்றாலும் அவனுடைய சாபம் அவனை விட்டு விலகாது என்பதை போல அவன் அப்படிப்பட்ட சாபத்தை பெற்றுக்கொண்டு அவன் விலகி போகிறான். அதற்கு பிற்பாடு நாம் பார்க்கிறோம், ஆதாமும் தாயாகிய ஏவாளும் அவர்கள் அப்படி இருந்த அந்த சூழ்நிலையிலே ஆதாமுக்கு அதற்கு பிற்பாடு ஒரு குமாரன் பிறக்கின்றான். அப்படி குமாரன் பிறக்கும் பொழுது பிறந்த பொழுது அவங்க சொன்ன சாட்சியை தான் நாம் வாசித்தோம். ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு
வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார்கள். என்ன சொல்றாங்க? என்ன சாட்சி? காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் வேறொரு புத்திரனை எனக்கு கொடுத்தார். யாரை போல கொடுத்தார்? அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? காயினை போல இல்லை. கவனிக்கணும். காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கிறோம், சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். யாருக்கு? சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு என்ன பேர் வச்சாங்க? ஏனோஸ் என்று பெயர் வைத்தார். அப்போ ஆதாம் முதல் ஆராதனை, அது பாவம் செய்ததனால் அந்த ஆராதனை இழந்து போனார்கள். அதுக்கப்புறம் அவருடைய சந்ததி காயினும் ஆபேலும் ஆராதித்தார்கள். அந்த ஆராதனையிலே தேவன் அவருடைய ஒரு புத்திரனுடைய ஆராதனை மாத்திரம் அங்கீகரித்தார். ஒருவனுடைய ஆராதனை அங்கீகரிக்கவில்லை. தேவனுக்கு அது பிரியமில்லை. தேவன் விரும்புகிறபடி அது இல்லை என்பதனாலே ஆபேலை ஆசீர்வதித்தார். அதனால் காயினுக்கு கோபம் வந்து, தேவன் மேலும் கோபம் வந்து ஆபேலை கொலை செய்தார். இதற்கு பிற்பாடு அவன் ஒரு பக்கம் போய்விட்டான், காயின். இவர்கள் ஒரு பக்கம் இருந்தார்கள். அவன் வேறு விதமாய் அவன் செயல்பட்டு கொண்டு அவன் பாவத்திலேயே அவன் போய்விட்டான். யாரு? காயின். பாவத்திலும் ஏற்கனவே தகப்பன் மேல் இருந்த பாவமும் சாபமும், இப்ப இவன் புதுசா செய்தது இன்னொரு பாவமும் சாபமும் அவனை தொடர்ந்து அந்த பாவமும் சாபமும் அதிகரித்து அவர்கள் ஒரு பாவ கூட்டமாக, தேவன் விரும்பாத ஒரு கூட்டமாக பூமியில அவர்களும் இருக்கிறார்கள். அவர்களும் பூமியில காயினுடைய சந்ததி என்று சொல்லி தனியாய் இருக்கிறார்கள். இப்போ ஆதாமும் ஏவாளுக்கும் அதற்கு பிற்பாடு தேவன் ஒரு குமாரனை கொடுக்கின்றார். அந்த குமாரனுக்கு அவங்க சாட்சி சொல்லி ஒரு பெயர் வைக்கிறாங்க, ஆபேலுக்கு பதிலாக என்று சொல்லி சேத். சேத்துன்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா சரி கட்டுதல். அதற்கு பதிலாக, இதற்கு பதிலாக சரி கட்டுதல். தேவன் அதை சரியாக்கினார் அந்த குமாரனுக்கு பதிலாக. அப்ப அந்த குமாரன் எப்படிப்பட்டவன்? அந்த குமாரன் எப்படிப்பட்டவன்? அந்த குமாரன் யாருக்கு பதிலா இந்த குமாரனை கொடுத்தாரு? ஆபேலுக்கு பதிலா. அந்த குமாரன் எப்படிப்பட்டவன்? தேவனுக்கு பிரியமானபடி ஆராதனை செய்தவன். தேவனுக்கு பிரியமானபடி அப்ப அவனுக்கு பதிலான இவன் எப்படி இருக்கணும்? அப்போ இவனும் தேவனுக்கு பிரியமானபடி அவனுக்கு பதிலாக இவனை கொடுத்தார் என்று தேவனை அவர்கள் துதிக்கிறார்கள், ஸ்தோத்தரிக்கிறார்கள், நன்றி செலுத்துகிறார்கள், சாட்சி சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் காயினை போல இல்லை. அப்ப இந்த சந்ததி ஆதாமுக்கு ஆபேலுக்கு பதிலாக கொடுக்கப்பட்ட சேத்தின் மூலமாய் ஒரு சந்ததி உருவாகிறது. அவனுக்கும் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு என்ன பேரா? ஏனோஸ். ஏனோஸ் என்று பெயர். அப்போ இப்ப இந்த சந்ததி பாருங்க, காயினுடைய சந்ததி ஒரு பக்கம் போயிடுச்சு. காயினுடைய சந்ததி ஒரு பக்கம் போயிட்டு இங்க அடுத்து நாம பார்க்கிறோம், ஆதாம் மூலமாக சேத் பிறந்து, சேத்தின் மூலமாக இன்னொரு சந்ததி அது உருவாகிறது. அந்த சந்ததி குறித்து மட்டும்தான் வேதத்திலே அதற்கு பிற்பாடு எழுதப்பட்டிருக்கிறது. காயினை குறித்து அதிகமாய் அவனுடைய சந்ததியை குறித்து எழுதாமல் இந்த சேத்தனுடைய சந்ததி
ஏனோஸ்க்கு அப்புறம் நம்ம அந்த 5வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 5வது அதிகாரத்தை 1ல இருந்து வாசிங்க. ஆதி ஆகமத்திலே தான் இருக்கும். ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்தையும் பெற்றான். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம். அவன் மரித்தான். சேத்து 105 வயதான போது ஏனோசை பெற்றான். சேத்து ஏனோசை பெற்ற 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்தையும் பெற்றான். சேத்துடைய நாளெல்லாம் 912 வருஷம். அவன் மரித்தான். ஏனோஸ் 90 வயதான போது கேனானை பெற்றான். ஏனோஸ் கேனானை பெற்ற பின் 815 வருஷம் பெற்றான். நம்ம பார்க்கிறோம் ஆபேல் மூலமாய் உருவாக வேண்டிய ஒரு பரிசுத்த சந்ததி அல்லது ஒரு ஆராதனைக்குரிய சந்ததி, அதை காயின் கொன்று போட்டதினாலே ஆபேலை, அதற்கு பிற்பாடு தேவனை பிரியப்படுத்தி ஆராதிக்கும்படியான ஒரு சந்ததி இல்லை. அதற்கு பிற்பாடு தான் ஆதாமுக்கு ஒரு சந்ததியை கொடுக்கிறார். நிச்சயமா ஆதாமும் ஏவாளும் துக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா? நல்ல பிள்ளை, குடிகார பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, சூதாடியா இருந்தாலும் பரவாயில்ல, அடங்காதா இருந்தாலும் பரவாயில்ல இல்லையா? திருடனா இல்லை கொள்ளைக்காரனா இல்லை பலவிதமான வேசிக்கல்லனா இப்படியெல்லாம் இல்லாமல் கர்த்தரை உண்மையாய் கர்த்தருக்கு பிரியமானபடி நடந்த ஒரு பிள்ளையை இப்படி கொன்று போட்டானே என்று சொல்லி மூத்த மகனாக இருந்தாலும் கூட அவன் மேலே என்ன இருந்திருக்கும்? அவங்களுக்கு கோபம் இருந்திருக்கும். அக்கறையா? கோபம் இருந்திருக்கும். நம்ம பார்க்குறோம் சில நேரத்தில் நம்ம பிள்ளைகள் நம்முடைய கையை மீறி அல்லது நம்முடைய விருப்பத்தை மீறி அல்லது எல்லையை மீறி செயல்படும் பொழுது கோபம் வரும். ஆனாலும் பிள்ளைகளாக இருப்பதினாலே அவர்களை நாம் என்ன செய்ய முடியாது? அதிகமாக தண்டிக்கவும் முடியாது, கண்டிக்கவும் முடியாது, கொல்லவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதே போலத்தான் இங்கே ஆதாமுக்கும் அப்படிப்பட்டதான ஒரு நெருக்கடி, ஏவாளுக்கும் ஒரு பக்க நெருக்கடி. ஆனாலும் அவர்கள் செபித்து இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். தேவனே, இந்த ஆபேலுக்கு பதிலாக ஒரு பிள்ளை எங்களுக்கு தாரும் என்று, ஒரு பிள்ளைக்கு பதிலாக இன்னொரு பிள்ளைக்கு ஜெபிக்கிறது அவங்களுக்கு வரும்போது தான் தெரியும் இல்லையா? அந்த துக்கமும் அந்த வேதனையும் தேவனை நோக்கி பார்த்து கதறக்கூடிய அந்த காரியங்களும் அது அனுபவித்தால் தான் புரியும். அப்போ அதை ஆதாமும் ஏவாளும் அனுபவித்திருக்கிறார்கள். அதனால் இப்போ அவங்களுக்கு ஒரு குமாரனை கொடுக்கின்றார். இப்போ பார்க்கும் பொழுது ஆதாமின் வம்ச வரலாறு என்று பார்க்கும் பொழுது ஏற்கனவே இருந்த 2 பிள்ளைகளிலே ஒருவன் கொலைக்காரனாய் பாவியாய் கர்த்தருக்கு பிரியமில்லாதவனாய் மாறினதினாலே வம்ச வரலாறுல ஆதாமுடைய வம்ச வரலாறுலேயே இல்லாமல் அவன் ஆதாம் புறக்கணிக்கவில்லை, தேவன் புறக்கணித்து விட்டார். நம்ம பிள்ளைங்களை நம்ம சரியான முறைப்படி கர்த்தருக்குள்ள நடத்தலைன்னா நம்ம பிள்ளைங்களாக இருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதற்கு தேவன் ஒருவர் தான் முடியும். அதற்கு நாம் வழிகாட்டியாக இருக்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் பிள்ளைகளை அதற்கு நேராக, அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துகிறவர்களாம் இருக்கணும். இல்லைன்னு சொன்னால்
இப்போ ஆதாமின் வம்ச வரலாறுல காயின் இல்லாமல் போனதை போல நம்ம பிள்ளைகளுக்கு நாம் அதிகப்படியான எதை கொடுக்குறோமோ இல்லையோ செல்லத்தை கொடுத்துட்றோம் இன்னைக்கு இல்லை. என்னன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் அப்படி, பிள்ளைகளுடைய பிடிவாதங்கள் அப்படி. அதனால நாம் சில காரியங்களை என்ன செய்வதென்று அறியாமல் நாம் சகித்து கொள்ளுகிறோம். ஆனால் அதுவே பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்து விடுகிறோம். அப்போது பிள்ளைகள் மேல் அன்பு கூற வேண்டும், பிரம்பையும் கையாள வேண்டும். எப்படி? அன்பு கூறவும் வேண்டும், பிரம்பையும் கையாள வேண்டும். நல்ல போஜனத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், செல்லம் கொடுக்கணும். அதே நேரத்தில் தப்பு பண்ணும்போது கண்டிக்கிற ஆளாக நாம் இருக்கோம். எங்கள் அப்பா நல்ல மனுஷன், அவரை ஒரு தப்புன்னு சொல்ல முடியாது. மனைவிக்கு செய்ய வேண்டியது, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது, குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது, தனி உறவுகளுக்கு உடன் பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சரி எல்லாமே செய்வார். அதே நேரத்தில் எல்லாருக்குமே அவர் என்ன பயம். எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே, உறவுகள் எல்லாருக்குமே பயம்தான். இந்த பக்கத்து உறவாக இருந்தாலும் சரி, தாய் வழி உறவாக இருந்தாலும் சரி, தந்தை வழி உறவாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பயம். ஏன்னா எந்த அளவுக்கு அன்பாக நடந்து செய்ய வேண்டியதுக்கு மிஞ்சியே செய்வார். எல்லாமே செய்ய வேண்டியதற்கு மிஞ்சியே செய்வார். அதே நேரத்தில் தப்புன்னா பட்டுன்னு அடிக்கிறதுக்கும், அது யாராக இருந்தாலும், அது எந்த இடமா இருந்தாலும் ஒத்த அறை தான், அதோட சுருண்டுற வேண்டியது தான் யாராக இருந்தாலும். ஒரு முறை எங்கள் அண்ணன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான். அப்போ அது தெரிஞ்சுட்டு இப்போ ஊர்லேருந்து எங்கள் பெரியம்மாவும் வந்திருந்தாங்க, அம்மாவுடைய அக்கா. பெரிய தடி, நல்லா உருட்டையான ஒரு தடி எடுத்து வச்சு நல்லா வாங்கிட்டார். அவங்க போயிட்டு, எங்கள் பெரியம்மா போயிட்டு வானா தம்பின்னு தடுக்கிறாங்க. ஆனாலும் அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டார். கடைசியில் அவங்க உட்காந்து மஞ்சள் அரைச்சி அங்கங்கே பத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அடி. இன்றைக்கி நாம் என்ன செய்ய, அடிங்கன்னு சொல்லலை, ஆனால் பிள்ளைகளுக்கு பயம். அதனால எங்கள் அப்பா அப்படி கொஞ்சம் கண்ணை கோபமாக உருட்டினாலே போச்சு, நாங்கள் முடிஞ்சு போச்சு எங்கள் கண். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை வித்தியாசமான சூழ்நிலையாக இருந்தாலும் கூட பிள்ளைகள் மேல் நாம் கவனம் எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அதே அளவுக்கு, பாசம் எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அதே அளவுக்கு நல்ல பண்புள்ளவர்களாய் அவர்கள் கர்த்தருக்குள்ளே அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்யணும், கொஞ்சம் சில நேரத்தில் கடினமாய் நடக்க வேண்டிய சூழ்நிலையில் பாரபட்சம் இருக்கக்கூடாது. ஆம்பளை பிள்ளை இது பொம்பளை பிள்ளை இது. ஏன்னா சில இடத்துல நான் பார்த்துருக்கேன், நீ ஒரு இடத்துக்கு போகிற பிள்ளை தான், நீ கொஞ்சமாக சாப்பிடு, இது இங்கேயே இருந்து எங்களை பார்க்க போகுது. ஆனால் அதுதான் பார்க்காது. நான் அதை நேரடியாகவே பார்த்துருக்கேன். எனக்கு துக்கமாக இருக்கும். அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளோ துக்கம் இருக்கும், எனக்கே துக்கம் இருக்கும். அது நேரடியாக பார்த்ததை சொல்கிறேன், கதையெல்லாம் இல்லை. நேரடியாக ஒரு இடத்துல சாப்பிடும்போது நடந்த சம்பவத்தை பார்த்துட்டு தான் சொல்கிறேன். அந்த பிள்ளை முகம் சுருங்கி போச்சு. அதுவும் அவங்க சொல்லி, நீ அப்புறமா சாப்பிட்லாம், முதல்ல ஆம்பளைங்க சாப்பிடு அப்படின்னும்போது அந்த இடத்துல அந்த பிள்ளையினுடைய வேதனை தான் எனக்கு தெரியும். எங்கள் வீட்டில் அப்படியெல்லாம் நடந்தது கிடையாது. ஆம்பளை பிள்ளை தனியாக, பொம்பளை பிள்ளை தனியாக. இன்னும் பார்க்க போனால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் அதிகமாக செய்வார். அதுக்குன்னு ஆம்பளை பிள்ளைங்களுக்கு செய்ய மாட்டார்னு இல்லை, சமமாய் தான் நடத்துவார். நான் மாத்திரம் ரட்சிக்கப்படலைன்னா, கர்த்தருக்குள்ளே நான் ரட்சிக்கப்படலைன்னா, அவர் விருப்பத்தின்படி நான் சாமியாராக போயிருக்கணும், ஆர்சி ஃபாதராக போயிருக்கணும். நானும் போகிறதுக்கு ரெடியாக தான் இருந்தேன். 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக அப்போது 10th முடிச்சா போதும், அப்போ ஃபாதர் படிக்கிறதுக்கு. அப்போது நான் கர்த்தர் என்னை கரம் பிடிக்கலன்னு சொன்னால்
கர்த்தர் என்ன ரட்சிக்கலைன்னு சொன்னால் இன்னைக்கு நான் ஆர்சி சர்ச்சில் ஒரு ஃபாதராக தான் இருந்திருப்பேன். ஆனால் கர்த்தர் என்னை வேறு விதமாய் மாற்றி விட்டார். அதற்காக என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். அதனால் நிறைய எனக்கும் தகப்பனுக்கும் மனஸ்தாபம் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அதுவும் கூட கர்த்தர் நீங்கும்படியாக செய்து என்னையும் பலப்படுத்தினார், அவரையும் பலப்படுத்தினார். இப்போ இங்கே நாம் பார்க்குறோம், ஆதாமுடைய அந்த வம்ச வரலாறில் அவனுடைய சொந்த பிள்ளையை ஒருவன் காணாமல் போய்விடுகிறான். கர்த்தர் எழுதலை. இப்போ புதுசாக ஒரு சந்ததியை தான் அவர் எழுதுகின்றார். அந்த 5வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 4வது அதிகாரத்தோட காயினை கயாப்பாயிடுறார், காணாமல் போயிடுறார். அந்த வம்ச வரலாறு அதுக்கப்புறம் வந்த அந்த சந்ததியில் காயினுக்கு இடமே இல்லை, பூமியிலும் இடம் இல்லை, பரலோகத்தில் எப்படின்னு தெரியலை. அது அந்த நியாயத்திற்கு கர்த்தருக்கு மாத்திரமே உரியது. இப்போ நம்ம பார்க்குறோம், தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளில் அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளில் அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான பொழுது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஆதாம் எப்படியா சேத்து இருந்தாப்பிள்ளையா? டிட்டோ யார மாதிரி? ஆபிரகாம் அப்பா. எந்த அப்பா? ஆதாம் போல. ஆதாம் யார் சாயல்? தேவ சாயல். அப்ப பாருங்க, தேவ சாயலை பெற்றவன் இப்ப அதே சாயலின்படி ஒரு குமாரனை. காயின் அப்படி சொல்லப்படலை, ஆதாம் அப்படி சொல்லவே இல்லை, வேதத்தில் அப்படி எழுதலை. தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். அதாவது சேத் என்று சொன்னால் அதற்கு பதிலாக இதை எனக்கு கொடுத்தார். எதற்கு பதிலாக? இந்த மொபைலுக்கு பதிலாக இன்னொரு புது மொபைல் எனக்கு கொடுத்தார். இன்னும் அதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி நல்லா இருக்கும், அப்படி தானே வாங்குவோம். இப்போ ஒன்று பழசாயிடுச்சுன்னு சொன்னால் அடுத்த மொபைல் வாங்கும்போது என்ன நினைப்போம்? இதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல எடிஷன் இல்லை, அப்படிதான் நினைப்போம். அப்போ இன்னும் மேன்மையானதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், சேத் சரி கட்டினார். இப்போ நன்றி சொல்கிறாங்க. இப்போ சந்ததியை பார்க்கும் பொழுது இந்த சந்ததி இந்த சேத் பிறந்த பிற்பாடு தான் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், நம்ம 4:26 வாசித்ததன்படி அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். அப்போ அது வரல என்ன செய்யலாம்? அவங்க ஆபேலோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நடுவில் என்ன இல்லை? ஆராதனை இல்லை. நடுவில் என்ன இல்லை? ஆராதனை இல்லை. தேவன் ஏற்கனவே ஒரு சாபம், அடுத்து ஒரு சாபம் பிள்ளைகளுக்கும் வந்து விட்டது. அதில் ஒருத்தவன் அவன் மேலே சாபத்தை போடுறார். அவன் அந்த சாபத்தை தாங்க முடியல. யார் பார்த்தாலும் என்னை கொண்டுடுவாங்களே அப்படி ஒரு அடையாளத்தையே போட்டுடுறார். அவன் மேலே ஒரு அடையாளம். இப்போ நெற்றியில் ஒரு பாவத்திற்கான அடையாளம் இருந்தால் எங்கே போனாலும் என்ன சொல்லுவாங்க? அவனை நம்மளை என்ன சொல்லுவாங்க? நம்ம மேலே ஒரு அடையாளம் அப்படி இருந்துச்சுன்னா எங்கே போனாலும் அந்த அடையாளத்தை வச்சு தானே சொல்லுவாங்க இல்லையா? இப்போ சில பேருக்கு இங்கே வெட்டு விழுந்திருக்குன்னு வைங்களேன், யார் அந்த வெட்டு விழுந்த மனுஷனா எங்கே போனாலும் என்ன எது இருந்தால் முன்னே நிற்கும்? அந்த அடையாளம். அந்த மாதிரி இவனுடைய சாபத்தின் ஒரு அடையாளம், அவனுடைய சந்ததியே ஒரு சாபத்தின் அடையாளமாய். அதனால அவன் சொல்கிறான், என்னை யார் பார்த்தாலும் கொன்னுடுவாங்களே. கர்த்தர் சொல்கிறான், உன்னை கொல்றவனுக்கு 7 பழி சுமரம்பா, அதனால உன்னை யாரும் தொட மாட்டான். நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, துஷ்டனை கண்டா தூர வேலைக்கு போன, அந்த மாதிரி உன்னை பார்த்தா யாரும் வேலைக்கு போயிடுவாங்களோட யாரும் உன்னை கொல்ல மாட்டாங்க அப்படின்னு இருக்க. எதுக்கு? கெட்டதை தொட்டுட்டு கையெல்லாம் நார்துன்னு சொல்லுவானே இல்லையா? அந்த மாதிரி தான் அவன். அப்படியே அவனுடைய சந்ததி வேறு விதமாய் போகிறது. ஆனால் தேவனை ஆராதிக்க நடுவில் ஒரு பிரேக் ஆனாலும் மறுபடியும் அதை சரி கட்டப்படுகிறது. எது சரி கட்டப்படுகிறது? ஒரு குமாரனுக்கு பதிலாக இன்னொரு குமாரன் என்பதை விட ஒரு ஆராதனை வீரனுக்கு பதிலாக இன்னொரு ஆராதனை வீரனை கர்த்தர் அங்கே சரி கட்டுகிறார். ஒரு ஆராதனை சந்ததிக்கு பதிலாக இன்னொரு ஆராதனை சந்ததி கர்த்தர் என்ன செய்கிறார்? உருவாக்கி விட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நாம் ஆராதிச்சா நமக்கு ஆசீர்வாதம், ஆராதிக்கலைன்னா யாருக்கு நஷ்டம்?
கர்த்தருக்கு ஒன்றும் இல்லைல்ல, அவர் இன்னொரு சந்ததியை உருவாக்கிட்டு போயிட்டே இருப்பார் இல்லையா? சில பேர் என்னமோ நினைப்பாங்க, நான் ஆண்டவரை பிடிச்சிருக்கிறதுனால அவருக்கு தான் என்னமோ பெரிய லாபன்ற மாதிரி, நான் ஆராதிக்கிறதுனால அவருக்கு தான் ரொம்ப பெரிய லாபன்ற மாதிரி. நீங்கள் நம்ம வரலன்னா அங்கே ஒன்றுமே நடக்காதுன்ற மாதிரிலாம் சில பேர் நினச்சிப்பாங்க. யார் வந்தாலும் வரலனாலும் அவர் வந்துட்டாருன்னா ஆராதனை நடக்கும். முதல் ஆராதனை அதுதானே. யார் இருந்தா? ஜனக்கூட்டம் இருந்துச்சா? பணக்கூட்டம் இருந்துச்சா? யாராவது இருந்தாங்களா? யாரில்ல, தேவன் ஆதாம் அது பாட்டுன்னு போயிட்டுருக்கு டெய்லி. அதுவும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை, வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை, டெய்லி தினந்தோறும் அவனோடு கூட வந்தார், பேசினார். இவனும் அவரோடு கூட பேசினார். இருவரும் அந்த அளவுக்கு உறவாடினார்கள். அவருடைய நாமம் மகிமைப்பட்டது, இவனுடைய நாமமும் மகிமைப்பட்டது. சாத்தான் பக்கத்தில் அவன் பக்கத்தில் வரவே முடியல. ஒன்று கலந்து ஆராதிக்கும் போது சாத்தானுக்கு அங்கே என்ன இல்லை, நடுவில் வந்தால் நசிங்க போயிடுவான். இடமே இல்லை இல்லையா? இடமே இல்லை. இப்போ இடையில அது நின்று போனது. ஆபேலின் மூலமாய் தேவன் முகர்ந்த அந்த பிரியமான அந்த ஆசீர்வாதம், அவனுடைய அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஆராதனை நின்று போனது. அதற்கு பதிலாக மறுபடியும் அந்த ஆராதனை துவங்குவதற்காகத்தான் ஆதாமுக்கு ஒரு குமாரனையே கொடுத்தார். ஆமென். பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறது எதுக்காக? கர்த்தரை ஆராதிப்பதற்காக. இன்னும் நீங்கள் மல்கியாவில் கூட நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மல்கியாவில் வாசிங்களேன். மல்கியா எங்கே இருக்குது தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் லாஸ்ட்டா, புதிய ஏற்பாட்டில் லாஸ்ட்டா? புதிய ஏற்பாட்டில் லாஸ்ட்டா? 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. ஆகையால் ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. என்ன எழுதுறார் பாருங்க. ஆதி ஆகமத்தில் ஆரம்பித்தது மல்கியாவில் முடியுதுன்னு நம்ம நினைக்கிறோமா? இல்லை, மல்கியாவில் மறுபடியும் துவங்குகிறது. பழைய ஏற்பாட்டு முடிந்து போனது என்ற அர்த்தம் அல்ல. அங்கே தான் சிருஷ்டிப்பு ஆரம்பம் இல்லையா ஆதி ஆகமத்தில். இப்போ மல்கியா லாஸ்ட் புத்தகமாக இருந்தாலும் அது முடிவான ஒரு புத்தகம் அல்ல. அதில் இன்னொரு துவக்கம் இருக்கிறது. என்ன? அங்கே தேவ சாயலாய் மனுஷனை சிருஷ்டித்தார். இங்கே என்ன சொல்றாரு அந்த தீர்க்கதரிசி? அவன் ஒருவனை அல்லவா படைத்தார், அவர் பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? அவரிடத்துல தான் என்ன இருந்துச்சு? ஆவி எப்படி இருந்துச்சான்? பரிபூர்ணமாய் அளவில்லாமல் இருந்துச்சு. எத்தனை பொம்மை வேணாலும் செஞ்சு என்ன செய்திருக்கலாம்? நாசியில் ஃபூன்னு ஓதினா அத்தனை என்ன ஆயிருக்கும்? ஆதாமை போல காட்சி அளித்தரும். நிறைய செய்ய முடியும். இன்றைக்கெல்லாம் குளோனிங்லாம் செய்கிறாங்க இல்லையா? குளோனிங் ஒருத்தரை மாதிரி அப்படியே அப்படின்னு ஆட்டுக்குட்டியை செஞ்சுருக்காங்க, மாட்டுக்குட்டியை செஞ்சுருக்காங்க. மனுஷங்குட்டியை தான் இன்னும் அவங்க செய்யலை. நிறைய அந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது இல்லையா? ஆனால் தேவன் பாருங்கள், அப்படி செய்யணும்னா நிறைய செஞ்சுருக்கலாம். ஆனால் இங்கே அவர் சொல்கிறாரு, ஏன் செய்யலை தெரியுமா? அந்த வேலையை யாரிடத்துல கொடுத்துருக்கிறாரு? தேவ சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுடைய கரத்தில், நம்முடைய கரத்தில். 1 பெற்றால் ஒளிமயம், 2 பெற்றால் இன்பமயம், 3 பெற்றால் அல்லல் மயம், அதிகம் பெற்றால் அல்லல் மயம்லாம் அன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறதுக்காக நிறைய இந்த மாதிரி வாசகங்கள்லாம் போட்டாங்க. அதனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஜனத்தொகை குறைஞ்சி போயிடுச்சு. இன்றைக்கி வட இந்தியாரெல்லாம் போயிட்டு அங்கே ஆக்கிரமிக்கிச்சுட்டு இருக்காங்க. அதனால் இப்போது இருக்கிற முதல்வர் சொல்கிறார், அன்றைக்கி கருணாநிதி பீரியடில் தான் இந்த குடும்ப கட்டுப்பாடு தீவிரமாக தேசம் அன்றைக்கி ரொம்ப இருந்தது அப்படின்னு நினச்சி, பாதிக்கப்படுதுன்னு நினச்சி ரொம்ப தீவிரமாக செயல்படுத்தினாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுனால தான். ஆனால் இன்றைக்கி அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளுக்காக நினைக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கிற முதல் சொல்கிற நிறைய பேர்த்துக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கணுன்னா ஐயோ எப்படி சமாளிக்கிறது, என்னம்மா இவங்க தான் என்னமோ தலையில் தூக்கி சமாளிக்கிற மாதிரி. அன்றைக்கி நம்மளை சமாளித்தவங்கெல்லாம் எப்படி சமாளித்தாங்க? எங்கள் வீட்டில் 2ஓட நிறுத்தியிருந்தேன், 4வது நான் இப்போ நீங்க இங்கே பிரசங்கம் பண்ணியிருக்க முடியாது இல்லை? 2ஓட நிறுத்தியிருந்தா நான் இங்கே நின்று இருக்க முடியுமா?
அப்ப நம்ம நிறுத்துற இடத்துல யாராவது ஒரு ஊழியக்காரன் நம் மூலமாக வராமல் போனால் அது நமக்கு ஆசீர்வாதமா சாபமா? ஹலோ, சொல்றதுக்கு பயமாங்கதா? இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், ஆனா உண்மை அதுதான். மூன்றாவதாய் பிறப்பது, இல்லை நான்காவதாய் பிறப்பது, இது ஐந்தாவதாய் பிறப்பது, சொல்லிக்கிட்டே போகலாம். அது எப்படிப்பட்டதா, யாருடையதா, யாருக்கு பயன்படக்கூடியதா இருக்கும் என்று நமக்கு தெரியாது. இப்போ நான் எங்கள் வீட்டில் 2ஓட நிறுத்தியிருந்தா இப்போ நான் 4வது இல்லையா, எங்கே போயிருப்பேன் நான்? இப்படி தேவனுடைய சமூகத்தில் நின்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமா? வேறு யாராவது இப்போ அவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு தான் தடைப்படும். வேறு யாரையாவது கொண்டு கர்த்தர் என்ன செய்வார்? காரியத்தை நடத்திடுவார். ஆனால் யாருக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும்? இப்போ ஆதாமுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், இப்போ ஆதாமின் மூலமாய் அவனுடைய சந்ததிக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், இல்லை அந்த சந்ததியில் உள்ள ஒருவர் மூலமாய் வர வேண்டிய ஆசீர்வாதம், அவர்கள் மூலமாய் வந்தால்தான் அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ ஒரு ஆராதனை சந்ததியை பிசாசு சொந்த சகோதரனை கொண்டே அவன் நிறுத்தினான், கொன்றான் என்றாலும் தேவன் கொஞ்ச காலம் தாமதித்திருந்த மறுபடியும் என்ன செய்தார்? அதற்கு பதிலாக அதை விட இன்னும் விசேஷமாக, நீ ஒன்ன கொன்ன இல்லை, அந்த சந்ததி 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 என்ன சொல்லிட்டு அந்த சந்ததியிலே அநேக ஆராதனை வீரர்களை கர்த்தர் கொண்டு வந்தார். அநேக ஆராதனை வீரர்களை நீங்கள் வீட்டில் போயிட்டு இந்த 5வது அதிகாரத்தை ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கடைசியில் யாரில் வந்து நிற்காது? கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யாரில் வந்து நிற்குது? அது நோவா தாத்தா கிட்ட வந்து நிற்குது. யாருக்கிட்ட வந்து நிற்குது? நோவா. நோவாவுக்கு அப்புறம் நோவாவின் நாட்களிலே ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். நோவாவின் நாட்களிலே மறுபடியும் ஜனங்கள் என்ன செய்தாங்க? எல்லாரையும் அழிக்கக்கூடிய அளவுக்கு ஜனங்கள் கெடுத்துக்கிட்டாங்க. இந்த ஜனங்களால மிருகங்களும் பறவைகளும் ஊர்வன எல்லாம் மற்ற எல்லாமே தவறு செய்யாத அவைகள் கூட என்ன ஆனது? நிக்கிரகமாயின என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏற்பட்டது. அப்ப இந்த ஆதாம் ஆபேலுக்கு பதிலாக, அந்த ஆராதனை வீரனுக்கு பதிலாக, தேவன் அங்கீகரித்த அந்த ஆராதனைக்கு பதிலாக இன்னொரு ஆராதனை வீரன் சேத்தை கொடுத்து, சேத்துக்கு ஒரு குமாரனை ஏனோசை கொடுத்து, அதன் மூலமாக அப்படியே அவர்கள் தேவனை என்ன செய்தார்? மறுபடியும் தேடும்படியாக, மறுபடியும் தேவனை ஆராதிக்கும்படியாக ஒரு மறுபடியும் ஆராதனை, ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு ஆராதனையாக, சந்ததி சந்ததிக்கு அந்த ஆராதனை, பிசாசினால் தடுத்து நிறுத்தப்பட்ட அந்த ஆராதனை சந்ததி சந்ததிக்கு தொடரும்படியாக அவர் செய்தார். அந்த சந்ததியில தான் ஏனோக்கு என்பவரும் வருகிறார். அந்த சந்ததியில தான் 22வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். வாசிங்க. 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். பாருங்க, தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு சந்ததி எங்கிருந்து ஆரம்பிக்குது? ஆபேல் மூலமாய் உண்டாயிருக்கணும். ஆனால் அதை பிசாசு கெடுத்து போட்டான். தன்னுடைய சொந்த சகோதரன் மூலமாகவே பிசாசு எழும்பி அந்த கிரியையை, கர்த்தருடைய கிரியையை, கர்த்தருடைய ஆராதனையை, கர்த்தருடைய பிள்ளையை அவன் கொன்று போட்டான். ஆனாலும் கர்த்தர் தாமதித்தாலும் மறுபடியும் என்ன செய்தார்? அந்த ஆராதனை, பிசாசுக்கு எப்பவுமே என்ன நோக்கம் தெரியுமா? ஆராதனை கெடுக்கணும், ஆராதிக்கிறவங்களையும் கெடுக்கணும், ஆராதனையை கெடுக்கணும். அப்போ யாரை கெடுக்கணும்? அப்போ ஆராதிக்கிறவங்களே கெடுக்கணும். அப்போ ஆராதிக்கிறவங்க எப்படி இருக்கணும்? அவனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாமா? தேவனோடு சஞ்சரிக்கணும். இங்க நம்ம பார்க்கிறோம், எனக்கு தேவனோடு சஞ்சரித்தான். எவ்வளவு காலம்? கடைசி வரலும் தேவனோட சஞ்சரித்து அப்படியே போயிட்டார். சஞ்சரித்து கொண்டே மறிக்காம என்ன செய்துட்டாரு? அப்படியே போயிட்டார். அதை குறித்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அது எப்படிப்பட்ட ஆராதனை என்று சொல். அப்போ சந்ததி 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 சந்ததி. இன்றைக்கு நாம் கர்த்தருக்குள்ள இருக்கிறோம். அடுத்த சந்ததியும் கர்த்தருக்குள்ள, இன்னும் அதிகமா, அடுத்த சந்ததி அதை விட இன்னும் அதிகமா. இப்படித்தான் இருக்கணும். அப்படியே குறைந்து போகக்கூடாது, குறைந்து போகக்கூடாது. உலகத்திலே இன்னும் நிறைய இப்போ நோவா இந்த சந்ததி வந்துகிட்டே இருக்கு, ஒரு ஆராதனை செய்யக்கூடிய சந்ததி வந்துகிட்டே இருக்கு.
ஆபேலுக்கு பதிலாக ஆராதனை செய்யக்கூடிய ஒரு சந்ததி வந்துகிட்டே இருக்கு. இன்னொரு சந்ததியும் பெருகிக்கிட்டு இருக்கு பூமியில. இன்னொரு சந்ததி, எந்த சந்ததி அது? காயினுடைய சந்ததி. 6வது அதிகாரத்துல நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா 1-2 வாஸ்து பாருங்க, 1-2-3 வாஸ்து பாருங்க. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த பொழுது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்போது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷங்கள் என்றார். நம்முடைய வருஷத்தை கூட குறைஞ்சு போனதுக்கு காரணம் மனுஷருடைய முரட்டாட்டம், தேவனுக்கு பிரியமில்லை. இல்லைன்னா 900 வருஷம், 930 வருஷம், 960 வருஷம்லாம் 1000 வருஷத்துக்கு கொஞ்சம் தான் கம்மியாக எல்லாரும் என்ன செய்திருக்காங்க? வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு 120 வயசு கூட இல்லை. 120 வயசுன்னு அன்னைக்கு சொன்னார். இப்போ அது கூட இல்லை, இன்னும் குறைஞ்சி போச்சு. பரவாயில்ல, குறைஞ்சாலும் கர்த்தரோட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பவுல் சொல்கிறார் இல்லையா, பிசாசு அப்படி செஞ்சாலும் பரவாயில்ல, அது எனக்கு ஆசீர்வாதம் தான். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறோம், ஆராதிக்கிற சந்ததியும் பெருகி கொண்டிருக்குது, பாவ சந்ததியும் பெருகி கொண்டிருக்கு. இங்கே நம்ம பார்க்குறோம், மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள். இந்த மனுஷர்கள் யாரு? இந்த மனுஷர்கள் யாரு? அடுத்த 2வது வருஷம் தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் என்று கண்டு. இந்த மனுஷர்கள் யாரு? தேவகுமாரர்கள் யாரு? தேவனுடைய சந்ததியாய், தேவனை ஆராதித்து கொண்டு தேவ சந்ததியாய் ஆராதிக்கக்கூடிய சந்ததியாய் வாழ்ந்தவர்கள் தேவகுமாரர்கள். இப்ப நாமெல்லாம் யார் பிள்ளைங்க? தேவ பிள்ளைங்க. உண்மையா தேவ பிள்ளைகள் தானா? இல்லையா? சில கேள்வி நம்மளே கேட்டுக்கணும். நான் உண்மையாவே தேவன் பிள்ளை தானா? தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதுனால தான் இயேசுவை கொன்னாங்க. நீ மனுஷனா இருக்க, தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவனுக்கு சமமா உன்னை ஆக்கலாமா அப்படின்ற பெரிய பழி தான் இயேசுவின் மேல் போட்டார். ஆனா அவங்களுக்கு தெரியாது அவர் தான் ஏன் அது அப்படின்னு. அவருக்காக தான் காத்திருந்தாங்கன்னு அவருன்னு தெரியாது. நாம அந்த அந்த கிருபையை இப்ப நமக்கு கொடுத்திருக்கிறார். இல்லைன்னா நாம கூட தேவகுமாரன் சொல்றதுக்காக கொல்லப்படணும். ஆனா உண்மையில ஆவிக்குரிய ஜீவியத்தில் அது வேறு ஒரு விஷயம், சத்தியம் இருக்கு. அது இப்ப ஒரு நல்ல நம்ம பார்க்கலாம். அப்போ மனுஷர் பூமியில இந்த எந்த மனுஷர்? பாவ மனுஷர்கள், காயினுடைய சந்ததிகள், பாவ மனுஷர்கள் பூமியில பெருங்க துவங்கினார்கள். தேவ மனுஷர்களும் பெருங்க துவங்கினாங்க. இந்த தேவகுமாரர்கள் என்ன பண்ணிட்டாங்க? கண்ணி எங்க போயிடுச்சு? இப்போ மனுஷ குமாரத்திகள், பாவ குமாரத்திகள். எப்படி? மனுஷ குமாரத்திகள் அல்லது பாவ குமாரத்திகள்னு சொல்லலாம், பாவ சந்ததின்னு சொல்லலாம். அவங்க கிட்ட என்ன ஏன் மயங்கினாங்க? ஒரிஜினல் அழகா? நான் பார்க்கல. இப்போ இன்னைக்கு கூட நிறைய பேர் அழகா இருக்காங்க. சில பேர் முகம் கழுவினாங்கன்னா சாயம் வெளுத்து போகும். நம்மளது இல்லைப்பா, இது வந்தாலும் கழுவினாலும் போகாது, கழுவாட்டியும் அப்படியே தான் இருக்கும். இல்லையா? சில பேருக்கு கழுவுனா என்ன ஆயிடும்? சாயம் வெளுத்து போகும். நீல சாயம் வெளுத்து போச்சு, டும் 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 டும். ராஜா வேஷம் கலைஞ்சி போச்சு, டும் 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 டும். காட்டை விட்டே ஓடி போச்சு, டும் 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 டும். நரியினுடைய சாயம் வெளுத்து போச்சு. அதே போல இன்றைக்கு ஏமாற்றுகிற தந்திரமுள்ள நரிகளுடைய சாயங்கள் வெளுத்து கொண்டு தான் இருக்கிறது. தேசத்திலும் அரசியலிலும் அந்த சாயங்கள் எல்லாம் என்ன செய்கிறது? இப்போ வெளுத்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரமா எல்லாத்தையும் கர்த்தர் சரி பண்ண. அதனால் இந்த புற தோற்றத்தை கண்டு, இந்த ஓவர் மேக்கப்பை கண்டு, இப்போ கூட ஒரு பொண்ணு வந்துச்சு, அதுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணம் பண்ணிக்கு ஒரு மாப்பிள்ளையோட எடுத்த அந்த ஃபோட்டோவை காட்டுச்சு. நேராக அதை நான் பார்க்குறேன், அவ்வளோதான், இந்த கலரில் தான் இருக்குது.
அந்த ஃபோட்டோவில் பார்க்குற அவ்வளோ பியூட்டியாக இருக்கிறாங்க 2 பேரும். நான் சொன்னேன், இவ்வளோ மேக்கப் அடி போடுவேன். சிரிக்குது அந்த பிள்ளை. உடனே கேட்டுருந்தேன் இல்லையா, எதுவாக இருந்தாலும் இவ்வளோ மேக்கப்பை போட்டு அப்படின்னா சிரிக்கிறேன். நல்லா தெரியுது. அப்போது ஃபோட்டோவை பார்த்தெல்லாம் இன்னைக்கு யாரையும் தேர்ந்தெடுக்கக்கூடாது. இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்துட்டெல்லாம் மயங்கிருக்கிற சில பேர் அவங்க ஸ்டேட்டஸில் வச்சுருக்கிற ஃபோட்டோவுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவங்க நினச்சிட்டு போனோமா அங்கே வேறு யாருன்னா இருப்பாங்க. அழகாக சிரிக்கிற மாதிரி இருக்கு, அங்கே போனால் தேங்காய் திருவுற மாதிரி இருக்கும். அதனால உலக வேஷம் கடந்து போகிறது. ரோமருக்கு பவுல் எழுதும்போது சொன்னார், பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். அப்போ இன்னைக்கும் இது நடக்குது. தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகள் மேல என்ன வந்துருது? லவ் ஜவ்னு வந்துருதா இல்லையா? இன்றைக்கும் வந்து விடுகிறது, இன்றைக்கும் இருக்கிறது. தேவகுமாரர்கள் தேவகுமாரத்திகள் மனுஷகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகள் மேலும் என்ன உண்டாகிறது? வெளித்தோற்றத்தை கண்டு அது அன்புன்னு சொல்ல முடியாது. காதல்னா அன்பு, அன்புன்னு சொல்ல முடியாது. அது ஒரு ஈர்ப்பு. எளிய லுக்கை பார்த்துட்டு உடனே சொல்லி விடுறது என்னது? அது ஒரு கவர்ச்சி, அது ஒரு ஈர்ப்பு, அது அந்தந்த வயசுல வரக்கூடியது. ஆனா அது வாழ்க்கைக்கு என்ன ஆகாது? கவனிங்க, ஒத்து வராது. 2 பேரையும் கையும் காலையும் கட்டி அங்கே கொண்டு போய் உட்கார வச்சிடணும்னு நினைக்கிறேன். 2 பேரையும் நீங்கள் விட்டுட்டு தாத்தாவை தான் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க. தாத்தா ஒரு நாளைக்கு 2 பேரையும் பட்டுன்னு கொடுத்துட்டாருன்னா தாத்தா பக்கமே போக மாட்டான், தாத்தா கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நாளுமே நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாம் எந்த சந்ததியிலே இருக்கிறோம்? நாம் காயினின் சந்ததியா, தேவ சந்ததி? எந்த சந்ததியிலே இருக்கு? நான் ஒரு நாள் உண்மையிலேயே எனக்கு தெரியாதுங்க, வேதத்தில் நான் எந்த குரூப்பில், நான் எந்த சந்ததியில் இருக்கேன் எனக்கு உண்மையே தெரியாது. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு நாள் நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் பிரித்திருக்கிறீர், விசேஷமாய் பிரித்திருக்கிறீர். இப்போ நான் இங்கே இந்தியாவில் பிறந்திருக்கேன், ஆனால் எங்கே பிறந்திருந்தாலும் அந்த வழி தோன்றலில் தானே வந்திருக்கணும் நாம, இல்லையா? அங்கேருந்து தானே வந்திருக்கணும். அப்படி என்றால் நான் இப்போதைக்கு நான் எந்த சந்ததியில் நான் இருக்கேன்? அவர் கொஞ்சம் கூட தாமதிக்கவே இல்லை, உடனே ஒரு பேரை சொன்னார். அதுக்கப்புறமா நான் எப்பவுமே கர்த்தர் சொன்னால் கூட சில நேரத்தில் எனக்கு பயம் உண்டாகும். கர்த்தர் தான் சொன்னாரா, இல்லைன்னா மேற்படம் ஏதாவது நடுவில் பூந்து சொல்லிடுறானா அப்படின்ற பயம் இருக்கும். ஆகவே எடுத்து ஆராய்ந்து பார்க்க ஆவியானவர் துணை செய்தார். நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், ஐப்பா எனக்கு உண்மையை சொல்லுங்க, நான் எந்த சந்ததியில் இருக்கேன், எந்த சந்ததி. அப்போ கரெக்டாக அந்த சந்ததிக்கு என்னை எப்படி கொண்டு போனார்னா, கிறிஸ்துவுக்குள்ளிருந்து என்னை கொண்டு போகிறார். இப்போ நம்ம அப்படியே ரிட்டர்னில் கொண்டு போனார். எப்படி? அங்கேருந்து ஆதாம்லேருந்து வந்து பார்த்தா நமக்கு தெரியாது. தெரியுமா? அப்பா பேர் தெரியுமா? என்ன பேர்? அவங்க அப்பா பேர் தெரியுமா? அவங்க அப்பா பேர் தெரியுமா? அதுக்கு மேலே நம்மளுக்கு தெரியாது, இல்லை? உண்மை தானே? உங்கள் அப்பா பேர் எம்ஜிஆர் தானே? அவங்க அப்பா பேர் தெரியுமா? என்ன அவர் என்ன சிவாஜியா? அரே பாப்ரே. அவங்க அப்பா பேர் தெரியுமா? தெரியாது. எனக்காவது பரவாயில்ல, அப்பா எங்கள் அப்பா பேர் தெரியும், எங்கள் தாத்தா பேர், எங்கள் தாத்தாவுடைய அப்பா பேரும் தெரியும். அதுக்கு பின்னால தெரில. தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஆனால் கர்த்தர் என்னை எப்படி நடத்தினார்னா, ஆதாம்லேருந்து கொண்டு வரல, இப்படியே இப்போ நாம் யார் பிள்ளையா இருக்கிறோம்? யார் பிள்ளை? நாம யார் மூலமா நம்ம தேவனுக்கு நம்ம பிள்ளைகள்? ஆதாம் கிட்ட இருந்து நம்ம வரல. இப்போ நம்ம
தேவ சபையிலும் சரி, தேவனோடும் சரி நம்மை சேர்த்தது யாரு? யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் ரத்தம் சிந்தி நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்கலன்னு சொன்னா அந்த சந்ததிக்குள்ள நம்ம போயிருக்கவே முடியாது. ஆமென். அந்த சந்ததிக்குள்ள நாம இப்போ கிறிஸ்து தான் இப்போ நமக்கு காரணம். ஆதியிலும் அவர் தான் காரணம், இப்போ இருக்கிற சூழ்நிலை அவர் தான் காரணம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே, கிறிஸ்துவிலேருந்து என்னை அப்படியே கொண்டு போறார். நீ கிறிஸ்துவுக்குள்ளேருந்து அப்படியே, கிறிஸ்து யாருடைய குமாரன், அவர் யாருடைய குமாரன், அவர் அப்படியே நீங்கள் அடுத்த வாரம் என்கிட்ட வந்து சொல்லுங்க. கரெக்டாக நீங்கள் யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்க ஒரு க்ளூ மாத்திரம் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு க்ளூ மாத்திரம், வாட்ஸ்அப்பில் பார்க்குறவங்க கூட கண்டுபிடிங்க. கர்த்தர் வெளிப்படுத்துவேன். ஆதாம்லேருந்து வந்தால் நமக்கு தெரியாது. ஆதாம்லேருந்து வந்தால் ஆபேலுக்கு அப்புறம் சேத்து வந்தார், நமக்கு தெரியும். சேத்துலேருந்து நோவா காலத்தில் என்ன உண்டாச்சு? ஒரு பெரிய அழிவு, உலகமே தலைக்கழியாக போயிட்டு. அதில் 8 பேர் மாத்திரம்தான். அந்த 8 பேர்லேருந்து தான் இப்போ இருக்கிற சந்ததி. அந்த 8 பேரில் அவருக்கு எத்தனை குமாரர்கள் நம்ம பார்க்குறோம்? 32வது வசனத்தை வாசிங்க. 5:32 பேரை வாசிங்க. சேம், காம், யாபேல். இப்போ இந்த 3 பேர் மூலமா தான் இந்த உலகத்தில் அதுக்கப்புறமா சந்ததி. இந்த உலகத்தில் அதுக்கப்புறம் இந்த 3 பேர் மூலமாக தான் என்ன உண்டானது? சந்ததி. அப்போ இப்போ நம்ம ஆதாம் கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. நோவாவினுடைய குமாரர்கள் 3 பேர். இந்த 3 பேர்ல நாம யாரு? இந்த 3 பேர்ல நாம யாருன்னு தெரிஞ்சாதான் நாம தேவனுடைய சந்ததியா இல்ல மேற்படையானுடைய சந்ததியான்னு தெரியும். இந்த 3ல் ஒன்று தான். இதெல்லாம் க்ளூ உங்களுக்கு கொடுக்குறேன். சேம், காம், யாபேல். இந்த 3ல் தான் நம்முடைய சந்ததி இருக்கு. இதை எங்கே நம்ம ஆரம்பிக்கணும்? இப்போ இங்கே சேம், காம், யாபேல்லேருந்து ஆரம்பித்தா நமக்கு கிடைக்காது. ஒருவேளை அப்படி தேடணும்னு சொன்னால் ரொம்ப லாங் ப்ரொசீஜர் அது. ஆனால் இப்படி பின்னால் ரிவர்ஸில் வந்து பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து நம்ம பார்க்கும் பொழுது ஈஸியாக கண்டுபிடிக்கணும். ஆனால் நான் கண்டுபிடிக்காமலே கர்த்தர் சொல்லிட்டார். கண்டுபிடிக்காமலேயே கர்த்தர் நீ இந்த 3ல் இதுதான்ப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே எனக்கு சந்தேகம் இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்? கொஞ்சம் அவருடைய கிருபையினால தான், அவருடைய ஆவியில் நிறைஞ்சி ஆராதித்து அந்த ஆராய்ந்து பார்த்த பொழுது கரெக்டாக வந்து அவர் நிறுத்தின பொழுது தான் தெரிஞ்சது. ஓ, இப்படித்தான் போகிறதா, இவர் மூலயமா தான் கிறிஸ்து மூலயமா தான் இவரா இப்படி இருக்கிறதா என்பதை அறிந்து கொண்டேன். இதை நீங்கள் கண்டுபிடிச்சி அடுத்த வாரம் வந்து சொல்கிறீங்க. ஆமென். அப்போ நம்முடைய சந்ததி, நாம் இன்றைக்கு கர்த்தருக்குள்ளே நம்மளை மீட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை கொடுத்து மீட்டு இருக்கிறார். எதற்காக? ஒரே ஒரு விஷயம்தான். என்னை வந்து நீங்க, அவர் எங்கேருந்து வந்தாரு? எங்கேருந்து வந்தாரு? பிதாவினிடத்திலிருந்து இல்லையா? பிதாவினிடத்திலிருந்து வந்தார். மறுபடியும் எங்க போயிட்டாரு? பிதாவினிடத்துல போயிட்டார். மறுபடியும் என்ன செய்ய போறாரு? எதுக்கு வர போறாரு? நம்மளை அழைச்சி விட்டு போறது. யார் அழைச்சிட்டு போவாரு? அவருக்காக அவருடைய வார்த்தைகளை, வசனங்களை கை கொண்டு அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியானுக்கு கீழ்ப்படிந்து அவர் எப்படி நடத்துகிறாரோ, எப்படி ஆயத்தப்படுத்துகிறாரோ அதற்காக அங்கே போய் என்ன செய்ய போகிறோம்? கும்மி அடிக்க போகிறோமா? அங்கே போயிட்டு ஆராதிக்க போகிறோம். அப்போ மோசேக்கு என்ன சொன்னார்? தரிசனம் கொடுத்த தேவன் என்ன சொன்னார்? நீ போப்பா. எங்கே போக சொன்னார்? எங்கேருந்து வந்தார்? அங்கே ரிட்டர்ன் அனுப்புனார். எங்கேருந்து வந்தார்? எகிப்துலேருந்து. அது இந்த உலகம் போல எகிப்து அனுப்புனார். அங்கேருந்து தான் வந்தார். மீதியான் தேசத்தில் ட்ரைனிங் எடுத்தார். மறுபடியும் அங்கே தான் கர்த்தர் என்ன செய்தார்? தேவன் என்ன செய்தார்? அவரை தரிசனமாகி அவரை பலப்படுத்தி அக்னியினாலே அவரை அபிஷேகித்து மறுபடியும் அங்கே அனுப்புனார். ஜனங்களை என்ன செய்தார்? அங்கேருந்து அவர் கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் போய் சேர்ந்தாங்களான்னு பார்த்தா இல்லை. ஏன் எல்லாரும் போய் சேரலை? இடையிலே முரட்டாட்டம் பண்ணி. நமக்கும் கூட ஒரு லாங் ப்ரொசீஜர் இருக்குது. நமக்கு இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட அந்த வனாந்திர வாழ்க்கை போல் இந்த பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில் நம்ம சரியாக யாரை போல, காலேப்பை போலவும் யோசுவாவை போலவும் வேறு ஆவியை, பரிசுத்த ஆவியை பெற்று
அவருக்குள்ளே நிலைத்திருந்து அவர் என்ன கட்டளை கொடுக்குறாரு, என்ன வார்த்தைகளை கொடுக்குறாரு, அதற்கு கீழ்ப்படிந்து சரியான முறைப்படி நம்ம சொல்லுவோம்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை என்ன செய்வார், அழைத்து கொண்டு போவார். எதற்காக மோசே எதற்காக அழைச்சிக்கிட்டு போனாரு, எதற்காக அழைச்சிட்டு போனாரு? முதல்ல அதான வாஸ்து. நம்ம இங்க வந்து நீங்க என்ன செய்வீங்க, என்னை அதுதான் அடையாளம் உங்களுக்கு. அப்போ நம்ம பரலோகத்துல போயிட்டு ஆராதிக்கிறது தான் அடையாளம். அங்க போலன்னா வேற இடத்துக்கு போக வேண்டி வரும். அது எங்க இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் நேரா பாதாளத்துல இருக்குது. அங்க போயிட்டு என்ன செய்யலாம், நல்லா ஆராதிக்கலாம். ஐயோ அம்மா அப்பா குத்துது, கொடையுது, வலிக்குது, புழு சாக மாட்டேங்குது, நொண்டிக்கிட்டே இருக்குது, இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு என்ன வசனம் அப்படிதான் சொல்லுது. அங்க என்ன இருக்குமோ அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அங்க அவங்க புழு என்ன செய்யாதான், அந்த நம்ம சரீரத்துல புழு இருக்கும் இல்லையா, அந்த அணுக்கள் இருக்கும் இல்லையா, அது என்ன செய்யாதான், சாகாது. ஆனா புழு நெருப்புல போட்ட என்ன ஆகும், துடிக்கும் இல்லையா, அந்த துடிப்பு அங்கே இருக்கும், சாக முடியாதான். ஏதோ நரகத்துல போனா செத்துருவன் நினைக்காதீங்க, நெருப்புல விழுந்தா செத்துருவன் நினைக்காதீங்க. தேவனுடைய அக்கினி எப்படி நம்மளை எரிக்காதோ அதே போல இந்த அக்கினியும் எரிக்காது, ஆனால் வேதனையை கொடுக்கும். தேவனுடைய அக்கினி வேதனையை கொடுக்காது. இது வேதனை. நெருப்புக்குள்ள இருந்து வெந்துக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? மீனை பொரிக்கிறோமே, மீனுக்கு வாய் இருந்தா அது சொல்லும், வாசனை நல்லா வருது, நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்குது, மசாலா நல்லா இருக்குதுன்னு சுட சுட எடுத்து சாப்பிடும். ஆனால் அந்த மீனுக்கு வாய் உயிர் இருந்துச்சுன்னா என்ன சொல்லும், ஐயோ எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லும். அதனால தான் அதை நல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணும். சிக்கன் 65 இருந்தாலும் மட்டன் ஃப்ரையாக இருந்தாலும் அதெல்லாம் முடிச்சுட்டு பண்ணுறோம், போகட்டும். தேவன் நம்முடைய சந்ததியை ஆராதனை சந்ததி ஆய்ப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆபேலுக்கு பதிலாக ஒரு சேத், நம்முடைய பாவத்திற்கு பதிலாக பாவ பரிகாரமாக நாம் செய்த பாவத்திற்கும், காயனை போல நாமளும் பாவிகளாக தானே இருந்தோம், நாம் செய்த பாவத்திற்கு பதிலாக நமக்கு கொடுக்க, அந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து. ஆபேல் எப்படி ரத்தம் சிந்தினாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவும் ரத்தம் சிந்திதான் நம்மை மீட்டிருக்கிறார். நாம் அந்த சேத்தினுடைய சந்ததி. ஆனால் இடையில வேற சந்ததியா நம்ம மாறும், அதை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ சொன்னால் சேர்த்து சந்ததின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் அதெல்லாம் அதுக்கப்புறமா அந்த உலகத்தில் ஒரு அழிவு உண்டு, வேறு அந்த 3 பேர் மூலமா சந்ததி உருவாகிறது இல்லையா, அதை கண்டுபிடிக்கணும். அப்போ இன்றைக்கு இந்த ஆராதனை என்பது இது ஒரு விசேஷமானது. அந்த சந்ததி சந்ததி சந்ததிக்கு அந்த ஆவி, அந்த ஆராதனுடைய ஸ்பிரிட், வர்ஷிப் ஸ்பிரிட் என்ன செய்து அது தொடர்ந்து கொண்டே இருக்குது. எப்படி தொடருதான் இல்லையா? தொடரணுமா வேண்டாமா? தொடரணுமா வேண்டாமா? நமக்குள்ள இருந்தால் தானே அங்கே போவோம். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வேணும், இல்லைன்னா வரட்டு வரட்டு வரட்டுன்னு சுரண்டிக்கிட்டு இருக்கணும், சத்தம் போடணும். அங்கே சோறு கொண்டு வாங்கும்போது இங்கே டக்கு டக்குன்னா, ஓ சோறு இங்கே இல்லை, வெறும் என்ன பாத்திரம் தான் இருக்குது, சட்டி காலி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சில பேர் உக்காந்துட்டு இந்த சமையல் கட்டில் இருக்குதா இல்லையான்னு பார்க்க மாட்டாங்க, கொண்டா கொண்டா கொண்டான்னுவாங்க. அதுக்குன்னு என்ன செய்வாங்கன்னு தெரியுமா, தட்டி காட்டுவாங்களாம். அன்றைக்கெல்லாம் அகப்பை இருந்துச்சு, சிரட்டையில் இருந்த அகப்பை, சட்டி பானை, சட்டியே பானையே உடச்சிருவாங்க, அது டக்குன்னு போட்டு. அந்த சத்தம் வந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் உண்டு, சட்டியில் இல்லை, அதனால உன் தட்டில் அகப்பைக்கும் வராது, தட்டுக்கும் வராது. நமக்குள்ள அந்த விசுவாசமும் நமக்குள்ள அந்த ஆராதனை, ஆராதிக்க வேண்டும் என்றதான அந்த உணர்வு, அது வெறியா இருக்கணும். வரப்போது உட்கார வைக்க போறாங்க, வெறி பிடிச்ச மாதிரி ஆடுவாங்கல்ல, முன்னால பார்த்துக்கிறோம். ஆனால் பிரயோஜனம் என்ன இருக்கு? அதை விட தாவீது அதை விட மேலாக ஆடினார். அதுக்குன்னு போய் தெருவில் ஆடுங்கன்னு சொல்லலை, அவர் தேவனுக்கு முன்பதாக ஆடினார். இன்னைக்கு கூட நிறைய பேர் ஆட்டம் போடுறாங்க, நிறைய பேர் ஆட்டம் போடுறாங்க. துதிப்போமா கர்த்தரே, வாயால் துதிச்சா வாய் வலி வராது, சிரிச்சுக்கிட்டே துதிச்சா பல்லு வலி வராது, கை தட்டி துதிச்சா கை வலி வராது.
நடனம் ஆடி துவைச்சா கால் வலி வராது, ஆராதிச்சு பாரு ஹார்ட் அட்டாக்கே வராது. எத்தனை பேர் பிரசங்கிக்கும் போதே அப்படியே கர்த்தருக்குள்ள போயிருக்காங்க தெரியும். இப்போ இப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் வசனத்துக்கு புறம்பானவைகள். இது உண்மையான ஒரு ஆராதனை பாடல் அல்ல. நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க கூட கேட்க மாட்டேன்றாங்க. நீங்கள் ஏன் குறை சொல்கிறீங்க? நான் குறை சொல்கிறது நமக்கு நாம் உண்மையாகவே பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கோன்னு சொன்னால் அது அந்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவியில் அது நம்ம நிதானிக்க முடியும். அது என்ன அப்படின்னு வருதெல்லாம் வாயில் வருதெல்லாம் இன்னைக்கு வார்த்தை ஆயிடாது, வாயில் வருதெல்லாம் பாட்டு ஆயிடாது இல்லையா? அந்த பாட்டில் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது மாத்திரம்தான் ஆராதனைக்குரிய பாடல். சில பாடல்கள் நிறைய, நம்ம புத்தகத்தை எடுத்து பாருங்களேன், ஒவ்வொரு தலைப்பில் இருக்கும். ஜெபம், ஆசீர்வாதம், விசுவாசம், நம்பிக்கை, துதி, ஆராதனை, நன்றி இருக்குதா இல்லையா? அதுக்கப்புறம் அடக்க ஆராதனைக்கு, திருமண ஆராதனைக்கு, வீடு பிரதிஷ்டைக்கு இருக்குதா இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துல எப்படி நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும்னு இருக்கு இல்லையா? பரிசுத்த ஆவி ஆவியினுடைய அபிஷேகம் இருக்குதா இல்லையா? அப்போ அதை போல பாடல்கள் இருக்க வேண்டும். சும்மா விசுவாசம் இருக்கணும் தான், ஆனால் அது அந்த விசுவாச பாடல் கூட வேத வசனத்தின்படி இருக்கும். எங்கேயாவது கர்த்தர் அப்படி சொல்லியிருக்காரா? ஆராதிச்சு பாரு ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்லியிருக்காரு? சொல்லாததெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. சொல்லாத வார்த்தைகளை சங்கீதக்காரர் அப்படின்னா நிறைய எழுதியிருப்பாரு இல்லை? ஈட்டியை எரிஞ்சுப்பாரு கர்த்தர் பிடிச்சிக்குவாரு சொல்லியிருக்க மாட்டாரு? கோலியாத்தை பார்த்து பாடி இருக்க மாட்டாரு? ஆனால் அவர் அதெல்லாம் சொல்லலையே இல்லை? நீ எவ்வளோ பெரிய கேடகத்தோடு வந்து பாரு, அது என் கால் தூசுக்கு சமானம் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அங்கே தன்னை அங்கே மகிமைப்படுத்துறதில்ல, தன்னை பிரியப்படுத்துறதில்ல, தன்னுடைய வீரத்தையே தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்துறது இல்லை. இன்றைக்கி அந்த பாட்டை போட்டு கேவலமான ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் அப்படி பாடுறாரு, ஒருத்தர் சூலத்தை எடுத்துகிட்டு வந்து நான் வந்துட்டேன் பாரு அப்படின்றாரு. உடனே இவர் பயந்துன்னு ஓடுறாராம். அப்போ பாருங்க, அது எவ்வளோ கேலிக்குரியதாய் மாறி விடுகிறது இல்லையா? ஆராதனை என்பது எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆராதிக்கும் போது வேறு யாரும் அதை குறை சொல்ல முடியாத அளவுக்கு இடையூறு பண்ணலாம், தடை பண்ணலாம், பிசாசு அதை செய்வான். ஆனால் இது தப்பு, இது இப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். பரலோகத்தில் அந்த ஆராதனை எப்படி இருக்கு? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பிசாசே ஒத்துக்குவான், ஏன்னா அவனை அப்படித்தான் தூசிட்டு வந்திருக்கான், அவனுக்கும் தெரியும். அதனால தான் வசனம் சொல்லுது, தேவன் ஒருவர் உண்டு என்று பிசாசுக்கு என்ன செய்து நடுங்குகிறது என்று. அப்போ நம்முடைய ஆராதனை என்பது நம்முடைய சந்ததிக்கு அது வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும். நம்முடைய சந்ததிக்கு வழிகாட்டுதலாக இருக்கணும். இன்னைக்கு சந்ததி வழி விலகி போவதற்கு நிறைய வெளியில நிறைய காரியம் இருக்கு. ஆனால் அப்படி வழி விலகி போறாங்களா? வழி விலகி போறாங்களா? நாம கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கும். கர்த்தருடைய சமூகத்துல இப்போ நான் ரோமன் கத்தோலிக்க சபையில அந்த விக்கிரக கிரியையில இருந்தேன். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், தகப்பன் எதிர்த்தார், உறவுகள் எதிர்த்தார்கள். ஆனாலும் கர்த்தர் தெரிந்து கொண்டார், நான் வெளியே வந்துட்டேன். இன்னைக்கு வரலாம் சில இடத்துல பிரச்சனைகள் அதனால் இருக்கத்தான், இன்னைக்கு வரலாம் இருக்குது, இன்னைக்கு வரலாம் அந்த பிரச்சனைகள் எனக்கு விரோதமாக இருக்கத்தான் செய்யுது. என் நிமித்தமாக குடும்பத்தில் இன்னைக்கு வரலாம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் என்னை கரம் பிடித்த கர்த்தர் என்னை விடவே இல்லை, நான் அவரை விடலை. அவருடைய கிருபையினால நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? அப்பாவுக்கு கீழ்ப்படிய முடியலை, அம்மாவுக்கு கீழ்ப்படிய முடியலை, உறவுகளுக்கு கீழ்ப்படிய முடியல, கர்த்தருக்கு மாத்திரம்தான். ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது. ஏன்னா சில பேர் கேட்டாங்க, உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படின்னு சொல்லுது, நீ என்ன கீழ்ப்படியில? ஆனா என்ன சொல்லுது வசனம்? அதை முழுசா வாசிக்கணும் இல்லையா? தகப்பனுக்கும் தாய்க்கும் கர்த்தருக்குள் கீழ்ப்படின்னு தான் சொல்லுது. அப்ப கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படியாக அல்லது கர்த்தருக்கு விரோதமான காரியத்திலிருந்து நாம விலகும் பொழுது அவங்களுக்கு கீழ்ப்படியணும்னு நமக்கு சொல்லப்படலை இல்லையா? அப்போ
அப்போ கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். அப்போ நமக்கு இன்னைக்கு அதே போல காரியங்கள், பிள்ளைகள் வழி விலகி போகும்போது நீங்கள் அப்படி செஞ்சீங்களே, அன்னைக்கு இப்படி செஞ்சீங்களே, நீங்கள் மாத்திரம் செய்யலாம், பிள்ளைங்க செய்யக்கூடாதான்னு சில நேரத்தில் கேள்விகள் வந்தாலும் அந்த கேள்வி நியாயமானதா என்று பார்க்க வேண்டும். அது வசனத்தினூடாய் அது சத்தியமானதா என்பதை நாம் காண வேண்டும், இல்லையா? ஹலோ, உண்மைதானே? உண்மைதானே? இப்போ அப்பா குடிக்காரர், பிள்ளையும் வளர்ந்து குடிக்கிறான்னா யாரை காரணம் சொல்லலாம்? அப்பா மட்டும்தான் காரணமா? அம்மா எங்க போனாங்க? அம்மா எங்க போனாங்க? ஒரு மனுஷன் குடிக்கிறான் அப்படின்னா திருமணம் ஆகிறதுக்கு முன்னால அவங்க பெற்றவங்க அதற்கு ஜமீன்தாரி கொடுக்கணும். கர்த்தர் கேட்டா இல்லையா? செய்யணுமா வேண்டாமா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவன் குடிக்கிறான், இல்லை குடிக்காதவன் கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குடிக்கிறான்னு வைங்களேன், அதுக்கு மனைவிக்கும் பங்கு இருக்கிறது. சரி, அவனுக்கு அப்புறம் அவனுடைய சந்ததியும் குடிக்குதுன்னு வைங்களேன், 2 பேருக்குமே பங்கு இருக்கிறது. எப்படி பங்கு இருக்கிறது என்றால் 2 பேருமே கர்த்தருக்குள்ளே இல்லை என்பது அதிலே தெளிவாகிறது. 2 பேருமே கர்த்தருக்குள்ளே இல்லை. அப்போ கர்த்தருக்குள்ளே இருந்து என்ன செய்யணும்? சில பிரச்சனைகள் வரும், நமக்கு தான், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் வரும், கர்த்தருடைய சந்ததிக்கு தான் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்போ என்ன செய்யணும்? நாம கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கணும். நமக்கு பலன் அவர் தான், நமக்கு கை கொடுக்கிறவர் அவர் ஒருவர் தான். அப்போ நாம் ஜெபிக்க, மனுஷனோடு போராடுவதை விட்டுட்டு நாம் என்ன, உங்களுக்கு கூட நான் என்ன சொல்கிறேன், வீட்டிலேருந்து வரும்போது என்ன செய்யுங்க பிள்ளைங்களுக்கு, இங்கே வந்து போராடாதீங்க, வீட்டிலேருந்து வரும்போது என்ன செய்துருங்க, ஒரு காரியத்தை செஞ்சுருங்க. நீங்கள் செஞ்சு அந்த விசுவாசத்தில் அதை நீங்கள் வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கிளியர் ஆகும், எல்லாம் கிளியர் ஆகும். அப்போது நம்ம என்ன செய்யணும்? பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் நமக்கு முடியலையா, நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய மாம்சத்தில் போராடுறதை விட்டுட்டு கர்த்தருடைய கருத்தில் விட்டுட்டு அப்படியே நீங்கள் பார்த்துக்கப்பா, அப்படி இல்லை, போடணும், ஃபாஸ்டிங் போடணும், ஜெபத்தில் உட்காரணும், இரவும் பகலும் அப்படி சமூகத்தில். அதிலிருந்து வெளியே வர வரலும் நம்ம என்ன செய்யணும்? போராடிக்கிட்டே இருக்கணும். அதுலேருந்து வெளியே வரலாம் யார்? நாம இல்லை, நம்முடைய அந்த பிள்ளைகள் இந்த துன்மார்க்க வழியில், பின்மாற்ற வழியில், வேறு காரியங்களிலே சிக்கி போகக்கூடிய அந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே கொண்டு வரதுக்காக நம்ம என்ன செய்யணும்? தேவ சமூகத்தை தவிர வேறு ஒரு வழியும் இல்லை. எத்தனை ஊழியக்காரர்கிட்ட சொன்னாலும், பெரிய பெரிய ஊழியக்காரர்கிட்ட கொண்டு போயிட்டு நிற்க வச்சு ஜெபம் பண்ணாலும் சில நேரத்தில் விடுதலை கிடைக்கும். காரணம் என்ன தெரியுமா? நாம ஜெபிக்கணும்னு தான் கர்த்தர் விரும்பும். நாம கேட்கணும், அந்த மனதால், அந்த ஆத்ம பாரத்தோடு. ஒரு ஆத்மா அழிந்து போகக்கூடாதே, இது ஏன் பிள்ளைன்றதுக்காக இல்லை, அவனுக்குள்ள இருக்கிற ஆத்மா அழிந்து போகக்கூடாதே என்ற அந்த நோக்கத்தோடு கூட நாம் செயல்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஆமென். அப்போ நம்முடைய சந்ததி, இன்றைய ஆராதனை எப்படி இருக்கணும்னா, நம்முடைய சந்ததிக்கு நாம் வழிகாட்டக்கூடியவர்களாய், ஆராதனைனா இப்படி தான்ப்பா, ஆராதனைனா இப்படி தான் என்ற தேவனை மாத்திரமே முன்னிறுத்தி ஆராதிக்கக்கூடியவர்களாய் நாமும் இருக்கணும். நம்முடைய சந்ததிக்கும் நாம சாட்சியாக நிற்கணும், நம்முடைய சந்ததிக்கு நாம வழிகாட்டியாக இருக்கணும். நம்முடைய சந்ததியை இப்போ பாருங்க, இந்த சேத்தனுடைய சந்ததி கடைசியில் எங்கே வந்து நின்னது தெரியுமா? எங்கே வந்து நின்னது? கிறிஸ்துவை வெளிப்படுத்தினது. சேத்தனுடைய சந்ததி கிறிஸ்துவை வெளிப்படுத்தினது. ஆதாமின் சந்ததியிலே ஆபேல் தான் அதை வெளிப்படுத்த வேண்டியிருந்தது. ஆபேல் கொல்லப்பட்டதினாலே கர்த்தர் அதற்கு பதிலீடாக சேத்தை கொடுத்தார். சேத்து மூலமா ஏனோஸ், அப்படியே சந்ததி வந்து நோவாவின் காலத்தில் அது ஒரு 8 பேரோடு முற்று பெற்று மறுபடியும் அந்த 8 பேருக்குள்ள இருந்து அந்த சந்ததி, அந்த 3 விதமான சேம், காம், யாபேத் மூலமாக சந்ததி, அந்த 3 சந்ததியில இருந்து தான் ஒரு சந்ததியிலே கிறிஸ்து வெளிப்பட்டார். ஆராதிக்கக்கூடிய உண்மையான ஜனங்கள் வெளிப்பட்டார்கள், ரட்சிப்பின் ஜனங்கள் வெளிப்பட்டார்கள். இன்றைக்கு அந்த ரட்சிப்பு பரவிக்கொண்டே இருக்கிறது உலகம் எல்லாம். ஆமென். அது கிறிஸ்துவின் சந்ததியாய் பரவி கொண்டிருக்கிறது, சேத்தனுடைய சந்ததியாக அல்ல. இப்பொழுது
ஆபேல் என்னாச்சு, ஒரு பிரேக் ஆச்சு இல்லையா. அதுக்கப்புறம் சேத் மூலமா நோவாவோட பிரேக் ஆச்சு இல்லையா. நோவாவுக்கு பின்பான அந்த 3 பேர்ல ஒருத்தரோட பிரேக் ஆயிட்டு அந்த ஒருத்தர் மூலமா நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து அது கிறிஸ்து அங்கே பிரேக் பண்ணி கிறிஸ்துவின் மூலமாய் உலகத்தில் இருக்க எல்லோருக்குள்ளுமே அந்த சந்ததியினுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஒரு பெரிய ஒரு ஆராதனை விரிவாக்கம் ஏற்பட்டது. இன்னைக்கு ஒரு சபை ஆரம்பிச்சா இன்னொரு சபைன்னு ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. இன்னைக்கு சபைகள் எண்ணிக்கை இல்லை. ஆனால் அன்றைக்கு சேத் மூலமாக தொழுது கொள்ளப்பட்ட அந்த ஆராதனை நோவாவின் மூலமாக அந்த 3 பிள்ளைகளில் ஒன்றிலே அந்த ஒன்றின் மூலமாய் கிறிஸ்து, அந்த கிறிஸ்துவின் மூலமாய் இன்றைக்கு உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சகல ஜாதிகளும். சகல ஜாதின்னு சொன்னா நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி கோனாரு, நாடாரு, நாயக்கரு, வன்னியரு, முதலியாரு, செட்டியாரு, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. அந்த மாதிரியெல்லாம் அது இல்லை ஜாதி. ஜாதின்னு சொன்னா வேதத்துல ஜாதின்னு சொன்னா நேஷன்ஸ் என்று அர்த்தம். ஜாதிகள்னு சொன்னா பல நாடுகள், உலகத்தில் உள்ள நாடுகளை குறிப்பது ஜாதிகள் என்று சொல்வது. அநேக இடங்களில் நம்ம ஜாதின்னு வாசிக்கும் பொழுது இங்கிலீஷ்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் தெரியுமா? நேஷன் அப்படின்னு வரும். அப்படின்னா என்ன? நாடுகள். அப்போ இப்போ கிறிஸ்துவின் மூலமாக முதல் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இடத்துல மட்டுமே ஆராதனை இருந்தது. இன்றைக்கு ஆராதனை என்ன ஆயிருக்கு? கிறிஸ்துவின் மூலமா முற்று பெற்று விட்டது. இனிமேல் கிறிஸ்துவின் மூலமா ஒன்றும் இல்லைன்னு சீஷர்களே முடிவு பண்ணிட்டு பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஆவியானவரை கொண்டு வந்து அக்னியா இறக்கிட்டு இன்னைக்கு உலகம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு நானும் நீங்கள் ஆராதிக்கிறோன்னு சொன்னா அந்த ஆராதனையுடைய கிரியை தான் இது. ஆமென். சேத்தின் மூலமாய், ஏனோஸ் மூலமாய், அந்த சந்ததியின் மூலமாய் வந்து அது அப்படியே நோவாவின் காலத்துல தொடர்ந்து மறுபடியும் கிறிஸ்துவின் மூலமாக. இல்லைன்னா நாம எல்லாம் இப்படி ஆராதிக்கவே முடியாது. இன்னைக்கு வேற மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருந்திருக்கோம். இப்படி ஆராதிக்கவே முடியாது. இன்னைக்கு நாம இப்படி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம்னு சொன்னா அதற்கு காரணம் கிறிஸ்து. அவர்தான். அவர் மூலமாக எல்லா ஜாதிகள், அதாவது எல்லா நாடுகளில் உள்ளவர்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் சகல ஜாதிகளையும் சீஷராக்கிங்கள் என்று சொன்னார் இல்லையா. சகல ஜாதினா சகல நாட்டில் உள்ளவங்களையும் அவருக்கு சீஷராக்கி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்மை வைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார்லாம் அது அவருடைய கிருபை. இது முற்று பெறக்கூடாது. இது என்ன ஆகணும்? தொடரணும். நம் மூலமாக தொடர்ந்து கொண்டே, நம்முடைய சந்ததியின் மூலமாய் தொடர்ந்து கொண்டே அது வழி வழியாய் கிறிஸ்து வருமளவும், மறுபடியும் கிறிஸ்துவ நம்மை அழைத்து கொண்டு போகுமளவும் இது கிறிஸ்துவை நோக்கி இந்த ஆராதனை போய்கொண்டே இருக்கணும்னு சொன்னா நாம் அப்படியே போயிட்டு என்ன செய்யலாம்? நம்முடைய சந்ததிகள் அப்படியே போய் என்ன செய்யும்? பரலோகத்திலே தேவன் அந்த முதல் ஆராதனைக்கு நம்மளை கொண்டு வந்து நிறுத்துவார். அந்த முதல் ஆராதனைக்கு கொண்டு போய் நிறுத்துவதற்காகத்தான் இத்தனை விதமான ஆராதனைகள் இடையிலே ஆங்காங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாக, அவருடைய ஆவியானவர் மூலமாக கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த முதல் ஆராதனை ஆதாமும் தேவனும், 2வது ஆராதனை ஆபேலும் காயினும் சேர்ந்து செய்த ஆராதனை, அதுல ஆபேலுடையதை அங்கீகரித்தார். இந்த 3வது ஆராதனை வழியாய் சந்ததியாய் தொடரக்கூடிய ஒரு ஆராதனை. அந்த வழியாய் இடையில எப்படியெல்லாம் அவர்கள் ஆராதித்தார்கள் என்பதை நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். ஆகவே நம்முடைய சந்ததிக்கு இந்த ஆராதனை தொடரணும்னா, ஆராதனை போகணும்னா நாம சாட்சியாய் சேத்தை போல ஏனோசை போல நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்துவை பிரதிபலி. ஆதாம் எப்படி தன்னுடைய சாயலாய் சேத்தின் சாயலாய் ஏனோசை என்று சொல்லியிருக்கு, அதே போல இன்றைக்கு நாம் யாருடைய சாயல்? கிறிஸ்துவின் சாயல். ஆகவே கிறிஸ்துவை தரித்தவர்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி நாம் அவரையே கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய ஆவியிலே நிறைந்து பரலோகத்தின் தேவனை, பிதாவாகிய தேவனை நாம் ஆராதிப்போம் என்று சொன்னார். நிச்சயம் நம்முடைய சந்ததிகளும் அதற்குள்ளே பிரவேசிப்பார்கள். ஆமென். ஆகவே அப்படிப்பட்டதான கிருபையை அவருடைய ஆவியானவர் மூலமாய் தொடர்ந்து நமக்கு கொடுக்க முடியாது. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட
சந்ததி சந்ததியாய் எவ்விதமாய் அவர்கள் ஆராதித்தார்கள், எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் இந்த நாளிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உணர்த்தி கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காய் சத்தியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டதான பிள்ளைகளும், இன்னும் கேட்க போகிறதான பிள்ளைகளும், ஆன்லைன்ல பார்க்க போகிறதான பிள்ளைகளும் எல்லோரையும் இப்படிப்பட்ட ஆராதனையின் அந்த நோக்கத்தை ஒவ்வொருவருக்குள்ளும் நிறைவேற்றி கிறிஸ்துவை முன்னிறுத்தி இன்றைக்கு எல்லோரும் அந்த கிறிஸ்துவனுடைய கிருபையினாலே பரிசுத்த ஆவியிலே நிறைந்து பரலோகத்தின் தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களாக, அவருடைய சந்ததி சந்ததிகளும் ஆராதிக்கக்கூடியவர்களாக ஆராதித்து 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 கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட சேர்ந்து போய் பரலோகத்தில் அந்த முதல் ஆராதனையில கலந்து கொள்வதற்கு எங்கள் தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்ய வேண்டுமா? பிள்ளைகளை நீர் பலப்படுத்தி நடத்த வேண்டுமா? ஒவ்வொரு குடும்பத்திலும் அவ்விதமான ஆசீர்வாதத்தை கட்டளிட்டு கொடுக்க வேண்டுமா? அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகி இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் செபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் அவ்விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினாலும் முறை ஸ்தோத்தரிப்போம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம், குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம், பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்மாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்மாவே கர்த்தர் செய்த மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நாம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட இதுவரையை மட்டும் தங்கி தரிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord, praise the Lord, praise the Lord.